at 17 years later. இங்கு பல இருவேறுபட்ட நிலை எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட பூமியிலே உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் மே 18 இறுதி நாளிலே இன்றைக்கு வந்திருக்கின்றோம். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நாளிலே உலகம் அறிந்ததாக எங்களுடைய மூலக்குரல்கள் இன்று வரைக்கும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒன்றை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்று பல லட்சம் மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த வகையிலே ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் அவ்வளவு தமிழ் மக்களும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். எங்களுடைய மாவீரர்கள் எங்களுக்கு துணை இருப்பார்கள் என்ற ஒரே நம்பிக்கையுடன் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஊலங்கள், இந்த அவலங்கள், இந்த அழுகை குரல்கள் இருப்பதான் முடியும் எங்களுடைய இனத்திற்கு. இந்த அவலக்குரல்களுக்கு பதில் சொல்லுமா இந்த ஸ்ரீலங்கா இனவாத அரசு என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளினுடைய காணொலிகளை நாங்கள் இந்த இடத்திலே தந்திருக்கின்றோம். முழுமையான காணொலிக்கு பார்வையிட யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். காலங்கள் பெருகிடந்தும் கண்ணீர் கதிகளோடு நாம் கடந்த நிறப்பேற்று பதிவிட்டு வாழ்வு இரவுகளை எப்படி நாம் மறப்பது? தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலை செய்யப்பட்ட எம் உறவுகள் நிறைவான நினைவு தொழிற்கு பொமிஷன் காட்டில் எடுக்கணும் பெரிய ஊடகவியலாளர்.
போன்ற செயல்பாடுகளுக்கு முற்றாக தடை விதிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் முற்றம் என்பது என் இனத்தின் இனவழிப்பின் அடையாளம். இதனை உணர்ந்து இந்நினைவுள்ள சூழலுக்குள் ஒருவரின் பேரை குறிப்பிட்ட பதாதைகளையோ பேர்பலகைகளையோ காட்சிப்படுத்த வேண்டாமென அன்புரிமையுடன் வேண்டுகின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உரிய நேரத்தில் கடைப்பிடிக்கும் வகையில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் சுடர் ஏற்ற தயாராக உள்ள பகுதிகளில் காத்திரு. இன்று முள்ளிவாய்க்கால் வந்துள்ளோம். அன்று என் முற்றங்கள் பாலூட்டி எம்மை வளர்த்ததும் முதுகத்தின் சொந்தங்கள். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நாம் வந்தோம். நாம் கட்டி காத்ததும் பெரும் வாழ்வு அழுத்தப்பட்ட மண்ணிலே இரவும் பகலுமாக இடைவிடாது தாக்கிய ஒளிகளுடனும் திசையற்ற நாங்கள் சிதறைப் போல வதனங்கள் எங்கேதான் நிகழ்ந்தன. வெளியே சுரிந்தபடி கதறுகளும் மன்னர்களின் ஓலங்கள் மண் அழைப்பு முள்ளிவாய்க்காலில் முற்றம் தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழின அழைப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணுவாவில் அதன் ஆழ்ந்த பரிமாணத்தை தமிழின அழைப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாலையை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழைப்பு நினைவு கூறல் தகர்த்து எறிகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடவடிக்கையின்றி ஆகாயமே எதிராக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றிய சாட்சியாக ரத்தம் தோய்ந்த மண்ணிலே தேசத்திற்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குடும்பத்தின் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதை மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வெள்ளாதிக்க போட்டியில் ஏகதுருவ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் கல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏழை நாடுகளும் 19 புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன.
புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்திற்குள் இருந்தே கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்கு உட்பட்டது. ஏகதுருவத்தில் இருந்து பல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்திலிருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ற நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தின் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வேளாவின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுக்கின்றி தந்திரோபாய உத்திகள் மூலமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய மொழிய அடிப்படைகள் மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதனையும் பேரரசு கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டது என்பதையும் தமிழ் தேசிய வரலாற்று பட்டு அறிதலுக்கு உட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். நவதாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவ பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பை அவர்களது நிலத்தினுடனான உறவையும் துண்டாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டியுள்ளது. பூர்வீக மக்களின் நில மீட்பிற்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழினம் உலகின் மூத்த பூர்வீக குடி. தமிழினத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதன் கூட்டு சார்பு தன்மையையும் சங்ககால துணைக்கோட்பாடு தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தந்துள்ளது. துணை வாழ்க்கை முறை வாழ்தலை புலவுகளாக கற்புலன் உணர்ந்ததாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை, முன்னிலை, படத்தை எனும் மூல உறவுமுறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்பிற்கு முன்னிருந்த திணைமுறையை தெளிவுபடுத்துகின்றது. ஆயுத போராட்ட மௌனிப்பிற்கு பின்னர் ஈழத்தமிழ் தேசம் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏகபல்துருவ பேரரசு கட்டத்தின் கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்தவாழ் இந்த ஆறாமல் இருக்குது ஓகே நம்பர் தெரியுங்களா ஆறாமல் நேரம் 10:31.
கடந்து மனங்கள் நிறைந்த நினைவுகளோ ஒரு மண்காத்து களமான விதையான வீரர்களையும் கொத்து கொத்தாக கொண்டு வைக்கப்பட்ட தொங்கின பாச உணவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். நேரத்தில் உறவுகள் தங்களது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். நேரம் 10:34. இனப்படுகொலை செய்யப்பட்டு தென் தமிழ் இனத்திற்கு உலக நாடுகள் நீதி தர மறுக்கும் தருணத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்றும் கதல் எழுகின்றோம். இறந்த உறவுகளின் ஆத்மாக்களின் நெஞ்சில் நிறைந்த கனவுகள் புலர்காலம் வரும் வரை புதையுண்டு போகாது. உன் நினைவுகள் சுமந்து சபதமிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு கந்த வேள்வியில் குளித்துகும் கரங்கள் உரிமைக்காய் உதவுகின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு துறையின் முன் இப்போது மதகுருமார்கள் மனரஞ்சலி செய்வார்கள். உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளம் புதைந்து போன முள்ளிவாய்க்கால் மண்ணுள்ளே மாண்பான சொந்தங்களுக்காய் நெஞ்சு கிடைக்கும் இதயங்களோடு தம் உறவுகளை இம்மண்ணில் உணர்ந்த சொந்தங்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு தேச உறவுகளும் தமிழின படுகொலையின் பெரும் துயரம் உணர்ந்து வணக்கம் செலுத்த வந்தோம். இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மனவணக்கம் செய்வார்கள்.
been pushing very hard for truth and justice, and they're still waiting for those answers. So, successive Sri Lankan administrations have failed to act. I hope that the new Sri Lankan government will make good on its pledge on accountability, and we hope that there will be a strong domestic accountability mechanism with international involvement. Because 17 years later, it's already a very long time since these abuses have passed, and I think victims have been very patiently waiting for justice. So, I think the Sri Lankan government should be requesting technical assistance from international donors and governments that have expertise, particularly in these kinds of forensic investigations. They are difficult, a lot of time has passed, but I think it's critically important that mass graves are properly exhumed, that the evidence is handled with care, and so that we can get to the bottom of what happened, how people died, and hopefully this is a step towards holding the perpetrators of war crimes accountable. I think it's very important for Human Rights Watch to be here today. This is an important day where Tamil victims obviously commemorate the many lives that were lost at the end of the war. And we stand in solidarity with all victims of this conflict. And unfortunately, there's been many victims because there have been horrendous atrocities committed during the course of this conflict. Killings, torture, disappearances, indiscriminate bombings, use of human shields. So we are here today really to stand in solidarity with the Tamil victims of the disappeared and other abuses. And, we want the Sri Lankan government to make good on previous promises of accountability. I think it's important that there is a strong domestic accountability mechanism with a strong international component, that there are answers for the families of victims who have been really searching for answers for the past 17 years and are getting very tired and impatient because of the lack of response. Okay, this is what the Tamils are commemorating, because that's what they say. And the second thing is, you said domestic accountability mechanism. Yeah. What people are actually asking for is an international mechanism. Whether that's realistic or not is a different question, but when you say you're standing in solidarity with the victims, don't you have an obligation to also represent them? Well, I don't think we have an obligation to necessarily repeat calls that are not in line with the position of our organisation. I think, we are here today because, for the past 17 years, actually for the past 30 years, Human Rights Watch has been documenting the many horrible abuses that were perpetrated during the armed conflict. I myself was in New York 17 years ago, and I remember the phone calls that we were getting day after day from family members who were so desperately searching for loved ones. And so we've pushed very hard for international accountability. We've had many resolutions in Geneva. Resolutions are not enough, and ultimately... I think my question is, again, we're not saying Human Rights Watch should take a position on this or make repeat what they're saying, but at least you should say what people are saying is this was against. Like when you say here, you come here and you see what is happening, every single sign that says kind of genocide amendments. Oh, you can say that. I don't. Isn't it a bit? It's a bit of an issue. At least no one is asking you to say it. We're just saying you should at least represent what people are. This is what people are commemorating because you're kind of distorting what people are saying. No, I don't think so. I'm saying why we are here. I'm not saying why other people are here. Other people are here, for many different reasons. So, I don't actually see it as a conflict at all. And also, I've seen many T-shirts also saying war crimes, remembrance. Yeah. So, what we have documented, is very serious allegations of war crimes. None of those have been investigated and prosecuted, and it's a real problem. It needs to move forward. It's 17 years. Evidence is getting cold. Mass graves have been found. They haven't been properly exhumed. There's a lot more that could be done here in Sri Lanka that, frankly, hasn't happened because of a lack of, political will from successive governments. அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று நாங்கள் எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட பூமியிலே மே 18 அடிப்படையாக கொண்டு இந்த இடத்திலே நினைவேந்தலை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனம் இங்கு இரத்தமும் சதையுமாக தொங்கிய ஒரு பிரதான இடத்தினை
நினைவு கூறும் முகமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலத்திற்கு சர்வதேச நாடுகள் எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய சர்வதேச நாடுகள் எல்லாமே எங்களுடைய தமிழ் இனத்துக்கான நீதியை கோரி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே நோக்கத்திற்காக, ஒரே நீதிக்காக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது எங்களுடைய எச்சங்கள் அங்கே நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த எச்சங்களை அனைவரும் நாளைய தினமும் அடுத்த மறுநாளும் பார்வையிடலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இதுல எங்களுடைய பிரதானமான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பூமியிலே ஒரு நிமிடம் வந்து நிற்கின்ற பொழுது, இதனுடைய ஒரு நினைவுகளை மீட்டி பார்க்கின்ற பொழுது, இந்த எச்சங்கள் கிடைக்கப்பெறுகின்ற சான்றாதாரங்களின் அடிப்படையாக வைத்து அல்லது நடந்திருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் திருப்பி மீட்டு பார்க்கின்ற பொழுது கூட இந்த இனத்திலே, அதாவது நாட்டிலே இருக்கின்ற ஏனையவர்களுக்கு இது புரியவில்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றுங்களால் சொல்ல முடியும். ஆனால் அனைத்து எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளும் உண்மையிலேயே ஒரே நேர்கோட்டில், நான் திருப்பியும் ஒரே விஷயத்தை தான் சொல்றேன், அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே நோக்கத்துக்காக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. மாணவருடைய தலைவர் கூறியது போன்றவே இந்த தேசத்திலே இங்கு பல இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இந்த நாளிலே காணப்படுகின்றன. இந்த நாளிலே இந்த இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருப்பது என்னவென்று நாங்கள் நோக்கினோமானால், காலங்காலமாக சிங்கள அரசினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பகுதியான புரோபகண்டா நிகழ்வுகளாகும். ஆகவே இந்த சிங்கள மக்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியக்கூடாது என்பதே அவர்கள் இவ்வளவு காலமாக கட்டியமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அவர்களது வியூகமாகும். அந்த வியூகத்தில் சிக்கி தவிக்கின்ற சிங்கள மக்களே இப்போது எங்கள் இந்த அழுகுறல்களை கேட்க தவறி அங்கே சுதந்திர தின போராட்டங்களை பால்சோறு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்த பிரிவு முறை, இந்த ஒரு ஃபைன் லைன் இருக்கும் வரைக்கும், இதிலே வந்து இரண்டு பேரும் ஒன்றிணையும் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒருபோதும் நிகழாது. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அவர்கள் எதிர்பார்த்து இந்த ஒருமிக்க ஒரு நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தாலும், அவர்களினால் எங்களது உணர்வுகளை, எங்கள் மக்களின் இழப்புகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அவர்களால் ஒரு சரியான தீர்வையும் சரியான ஒரு எம்பத்தட்டிக்கலான புரிந்துணர்வான ஒரு அரசாங்கத்தையும் கொண்டு செல்ல முடியாது என்பது தமிழ் மக்களின் ஒருங்கிணைந்த அறுத்து கூர்த்த ஒரு வேண்டுகோளாக, ஒரு கோரிக்கையாக திகழ்கிறது. இந்த வகையிலே இன்று நாங்கள் இத்தனை மக்கள் இந்த இடத்திலே கூடி நின்று அழுகுரல்கள் இங்கே முள்ளிவாய்க்கால் மண்ணை நிறைத்த வண்ணம் உள்ளன. இதே தலைநகரில் இன்று வெற்றி கொண்டாட்டங்கள் நிறைந்தபடி உள்ளன. இந்த பிரிவினைகள் இந்த தேசத்தில் காணும் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த ஒற்றுமையும் ஒன்றிணைந்த இந்த ஒருமைப்பாடான தேசமும் ஒருபோதும் நிகழாது என்பதே ஒரு கசப்பான உண்மையாகும். நாங்கள் வலியுறுத்தி நிற்பது ஒரு பிரிவுபட்ட ஒரு தேசத்தையோ விடயத்தையோ அல்ல, மக்களுக்கான சரியான ஒரு சுயநிர்ணய ஒரு தேசியமான பார்வை இருக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும். அந்த வகையிலே அதை புரிந்து கொள்ள தவறுகின்ற சமூகம் இருக்கும் வரைக்கும் இந்த சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இந்த தேசத்தில் நிகழாது. 18 என்பது இறுதியாக முடிவடைந்த நாளாக அனைவரும் கருத்தில் கொண்டாலும், உண்மையிலேயே நாங்கள் பார்க்க வேண்டியது காலங்காலமாக பல தசாப்தமாக தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் உச்சகட்டமே இந்த முள்ளிவாய்க்கால் மே 18 தமிழின படுகொலை நினைவேந்த நாள். அந்த வகையிலே நாங்கள் எண்ணி பார்த்தோமானால் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக நாங்கள் பிரகடனம் செய்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சுதந்திரம் தினம் கிடைத்த நாள் தொட்டு தமிழர்களுக்கான அநீதிகள் கட்டமாக கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கு இனப்படுகொலைகள் ஆரம்பித்தது எங்கே என்று பார்த்தால் 1956 தொடங்கி இங்கே 2009 வரைக்கும் பாறை அளவிலான நேரடியான அரசாங்க தலையீடோடு இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்க சக்திகளாலையும் அரசாங்க பிற குழுக்களாயும் நேரடியாக இனப்படுகொலைகளை எந்தவித மறுப்பு என்றும் எந்தவித சான்றாதாரங்கள் இல்லாத என்று கூற முடியாத அளவிற்கு இனப்படுகொலைகள் இங்கே நடந்து உள்ளன. அந்த வகையிலே நீங்கள் கேட்டது போல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது வெறுமனே ஒரு நினைவு கொள்ளும் நாளாக மட்டும் இல்லாது, எங்களது தமிழர்களுக்கு, எங்களது தமிழ் தேசத்துக்கு இழைக்கப்படுகின்ற இந்த இனப்படுகொலையின் உச்ச தினமாகவே தமிழர்கள் அனைவரும் நினைவில் கொள்கின்றனர். இல்ல
மேலே ஏறி பூ போடுறேன் இவங்கிட்டே போடுங்க மாலை போடுறாக்க மேலே போடுவோம் வாங்க இன்னும் எவ்வளோ பேர் நிற்கிறீங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பாருங்க சுடுவது